ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்வீட் ஆர்ட் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஆர்ட் ரியோ ராஜோட படம். அவர் தான் மேல் லீடாக பண்ணுறாரு. கோபிகா ரமேஷ் அவங்க தான் வந்து ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. இன்னொன்று மெயினாக வந்து யுவன் சங்கர் ராஜா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு படத்தை. ஸ்ரீனித் எஸ் சுகுமார் அவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ. வாங்க ட்ரைலர் இப்போ பார்த்துட்டு வந்துடுவோமா? எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு, மூஞ்சியவே பார்க்க மாட்டேன்னு. இப்போ மேலே போய் எதை பார்க்க போற? ஒரு மேட்ரு பேசி முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீ படியில் ஏறி நேர் வழியிலே போகலாமே. போகலாம், அவங்க அம்மா அப்பா இருப்பாங்கல்ல. பேச தானே போற. இப்போ டோர் ஓபன். தாத்தா சர்ப்ரைஸ் சித்திக்கல. இது எக்க தப்பா மாட்டினாதான் எனக்கே தெரிஞ்சது. இல்லைன்னா நான் சாகிற வரைக்கும் நான் வெர்ஜின் மச்சான் இப்படி காலோட்ட ஆட்டிருப்பேன். நல்லா relationships are meant to be forever, Vasu. இந்த ஃபார் அண்ட் ஆல்வேஸ்லாம் சும்மா ப்ராக்டிக்கலா வேலைக்கு ஆகாது. ஒன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால அது கலர்ஃபுல்லா இல்லைன்னு இருக்கு. கிடையாது, வாசு. எப்போ வரைக்கும் மாமா? எப்பவுமே எப்பவுமே. என்னாச்சு? பாசிட்டிவ். மனு எப்படி மனு பாசிட்டிவ்? மனு எப்படி? எல்லாருக்கும் எப்படியும் அப்படிதான். மனு நான் தான் அன்னைக்கு இந்த மேஜிக் பலூன் போட்டிருந்தேன். மனு என்ன வாசே, பலூன் கிலூன் போட்டாலும் அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகுது ஒரு பக்கம் சான்ஸ் இருக்குது. என்ன யோசிச்சிருக்கு வாசு? வேண்டாம் மனு, அபார்ட் பண்ணிடலாம். அபாஷன் தானே. பப்பாயா சிசிமி சீடு இந்த மாதிரி நாட்டு ட்ரை பண்ணுவோம். இந்த சுச்சுவேஷனில் ஒன்றை விட்டால் எனக்கு வேற யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. எப்போ நடந்துச்சு? என்னது மச்சான்? அதான்டா மேட்ரு. அது எப்போ நடந்துச்சுன்னு அக்கா கேட்குறாங்க. மானத்தை வாங்கணும் பண்றோம். இனி அவ கைக்கு போன் போக கூடாது. வாசு எங்க இருக்க வாசு? இன்னும் 15 மினிட்ஸ் நாங்கள் இருப்போம். சரி இல்லை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. அவன் என்ன சொல்றது? யார் பண்ணுவ? 14. நான் யார் கூட வந்தா உனக்கே ஏறிது? இதுதான் அந்த ஃபார் எவரா? நாம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்று வச்சுல கேம் வரடா அவன். அபார்ஷனை தாண்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம். உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டு இல்ல. மூடு வந்தா மூடிட்டு இருந்திருக்கும்டா. நீ சும்மா அதோட பிரச்சனை வந்திருக்குமா? ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு ட்ரைலரோட எண்டிங்கில் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து இது ட்ரைலராக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பட் ஆனால் இந்த இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு படத்தோட ரெசம்பிள்ஸ் வந்து மண்டையில் ஓடிட்டே இருக்கு. பேச்சுலர் படம். ஸோ அதோட அது மாதிரியே இருக்குன்னு சொல்லல. ஸோ அதோட ரெசம்பிள்ஸ் வந்து அங்கங்கே நமக்கு தெரியுது ட்ரைலர்லேயே. மற்றபடி ட்ரைலர் வந்து இந்த காலகட்டத்தோட இளைஞர்களோட லவ், அவங்களோட பிரேக்கப் இதெல்லாம் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் படம். ஸோ அவங்களுடைய லவ் லைஃப் பற்றி எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. ட்ரைலராக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. விஷுவல்ஸாக ஃப்ரேமிங்காக நல்லாயிருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. படம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னன்றது சொல்லுவோம், பேசுவோம். மற்றபடி எனக்கு வந்து கண்டென்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் வரல. ட்ரைலர் பார்க்கும்போது ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அதுதான். ஃப்ரெஷ்ஷாலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஸோ இது மாதிரி எல்லாம் நிறைய பார்த்தது தான். அதனால் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எந்த படத்தையும் நம்ம அப்படி குறைச்சி மதிப்பிட முடியாது. படம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஏதாவது பேசிக்குவோம். மியூசிக் வைஸ் நல்லாயிருக்கு. அந்த ஒரு வைப் மெட்டீரியலாக மியூசிக் வந்து அப்படியே கொண்டு போகிறாங்க. ஆசம் கிசான் ஒரு பாட்டு வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே வைப் தான், வேறு லெவலில் இருந்தது. ஆசம் கிசான் அந்த பாட்டோடைய பிஜிஎம்மும் அங்கங்கே நடுவில் இறக்கியிருந்தாங்க ட்ரைலரில். அது சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கு. ஓகே, ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போன மாதிரி இருக்குன்னு நினைக்கிற படம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பை.